அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள பழைய காவலர் குடியிருப்பில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நாட்டு வெடிகுண்டு வெடித்து காவலர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். தற்போது படுகாயமடைந்த காவலரின் நிலை என்னவாக இருக்கிறது? தற்போது வெடி விபத்து தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன கிடைத்திருக்கிறது? வணக்கம். கூடுவாஞ்சேரி காவல் நிலையம் பின்புறம் பழைய காவலர் குடியிருப்பு உள்ளது. இந்த காவலர் குடியிருப்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்கி இருந்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை இந்த காவலர் குடியிருப்பில் ஒரு பலத்த சத்தம் ஏற்பட்டதாக அங்கிருந்த மக்கள் தெரிவித்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கூடுவாஞ்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு இது தொடர்பாக விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் முதல் கட்ட தகவலில் இந்த பழைய அடுக்குமாடி குடியிருப்பு கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக பூட்டியே இருந்துள்ளது. இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரக்கூடிய சரவணன் என்பவர் இந்த பழைய காவலர் குடியிருப்பின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று அவர் தங்குவதற்காக இந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது 4 நாட்டு வெடிகுண்டுகள் அங்கிருக்கின்ற ஸ்லாப் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்பாராத விதமாக இவர் தட்டிவிட்டதால் அதிலிருந்த 2 நாட்டு வெடிகுண்டுகள் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இதில் காவலர் சரவணனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது புத்தேரியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கூடுவாஞ்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நபி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.